உண்மையிலே இதைத்தான்டா சொல்றவங்க தண்ணி போறோம்னு சொல்லி வழி மறைக்க மாட்டேன்னு சொல்லி இது வந்து அந்த ஆத்துக்கு போற பக்கம், அதாவது சுத்தி வளைச்சு அப்படியே வந்து ஆறு ஓடிட்டு இருக்குது. புதி சார் உங்களை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு இடத்துக்கு வந்து உங்களோட 25 வயசுக்கு முதலா காட்டுக்குள்ள வேடுவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அதனால ஐயோ திருப்பம் ஐயா பார்வேற திருவிழா முடிஞ்சிரும், வாங்க வாங்க. கொத்து பந்தலிட்டு காட்டுக்குள்ள தனிமையில வந்து இதுவரைக்கும் இருக்கிற ஒரு கண்ணகியம்மன் ஆலயம். யாருமே ஆலயம் திருவிழா இல்லாத காலத்துல பேசா வந்து போக மாட்டாங்க, அவ்வளவுக்கு பயப்படுவாங்க. அப்படியான ஒரு காட்டு பகுதி. ஆனா இந்த காட்டு பகுதியில இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு இந்த ஒரு திருவிழாக்கு வராங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுமையா இருக்கு. அப்படி அப்படி திரளா சுத்தி வளைச்சு எல்லா பக்கமும் சுட்டு போட்டாங்க. புலிபாஞ்ச கல் பாலம்னு சொல்லுவாங்க இங்க பக்கம். அந்த சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. பிரச்சனை இது பெரிய விஷயம். அந்த காட்டுக்குள்ள கரண்ட் வருதுன்றது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க பார்க்கிங்ல இருக்கிற அதிக விதமான வாகனங்கள் வந்து பைக்ஸா தான் இருக்கும். மற்ற வாகனங்களை தாண்டி நீங்களும் வர்றதா இருந்தா கண்டிப்பா பைக்ல வர்றது சேஃப். அண்ட் வந்து அந்த டொல்ஃபின்ல எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த சைட்லாம் வந்து டொல்ஃபின் இருக்குது. பட் வந்து அந்த ஹைஸ்ல டொல்ஃபின் எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து சேருவீங்க, எப்படி போய் சேருவீங்கன்றதெல்லாம் வந்து தெரியாது. எத்தனை மணிக்கு இதை வந்து இடிக்க தொடங்குங்க நீங்க காலையில? காலையில் 8 மணிக்கு. இது வந்து பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய இடங்கள் வந்து கையால குத்தி அதை வந்து அரிசா வந்து பொங்குவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மரபு வழியாக வந்து பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயம் வந்து கையாலே வந்து இந்த நெல் குத்தி அதை புடைச்சி அதால தான் வந்து பொங்குவாங்க. இதுதான் வந்து இப்போ தாய்ப்பந்தல். அதாவது இது வந்து கோராவளி ஊருக்குரியவங்களோட தான் அந்த தாய்ப்பந்தல். படத்தில் இந்தியாவில் பார்க்குற மாதிரி இருக்கிறாருங்க, அப்படி இருக்கு. தத்தாப்பல கண்ணையவன் ராமேஸ்வரத்தால் அந்த முகத்து வரத்தால் அது அக்கறைப்பட்டு வேடுவர்கள் தேன்பட்டி வந்த வேடுவர்கள் அம்மாவை கண்டுட்டாங்க. இப்போ அந்த வேடங்குடியிருப்பு வேடனும் லாபான வேடனும் திறம்படுத்தி வேடனும் 3 வேடன் அவர்கள் மச்சாமச்சினமாக அந்த வேடுவர்கள் கண்ட கோராவளி அம்மான்ற சரித்திரத்தை கண்டோன்னு 600 வருட காலம் மித்த. ஸோ அம்மனோட அந்த துயில் நிலத்துக்கு கீழே, அதாவது பூமாதேவியினால் இழுக்கப்பட்ட குகை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஒரு குகை தான். கிட்டத்தட்ட 600 வருட காலமாக பழமையான ஒரு குகை இதுதான். ஸோ வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன். கேஜே திவா. ஓகே, எங்களோட 25 வயசுக்கு முதலா காட்டுக்குள்ள வேடுவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அது மட்டக்களப்பில் பழமை வாய்ந்த ஒரு கோயில் என்று சொல்லலாம். வேடுவர் என்றாலே உங்களுக்கு தெரியும், வந்து அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில். இப்போ நீங்கள் கோயில் என்று சொல்லிக்குள்ளே வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அது பிரம்மாண்டமாக அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனால் இல்லை, எப்படி அவங்களால ஆரம்பிக்கப்பட்டதோ அதாவது தெரியும் உங்களுக்கு. வந்து பண்டைய காலத்தில் வந்து ஒரு சின்ன குடிசை அமைச்சு வந்து கோயில் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம்னு சொல்கிறாங்க, 600 வருஷம் பழமையான ஒரு கோவில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வரும் குடிசையை மட்டும்தான் வச்சு மொத்தம் 7 குடிசை, அதாவது 7 ஊர் சேர்ந்து வந்து இந்த கோயில் வந்து செய்கிறாங்க. அதுவும் வந்து வரும் ஒரே நாள் தான் இந்த கோயில் திருவிழா. ஸோ உண்மையிலே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவிழாக்கள் என்று சொல்லி ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் 25 நாள் சொல்லி பெருசாக நடக்கும். ஆனால் இது வரும் ஒரே நாள் திருவிழா. அதுக்கு உண்மையிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் வந்து வருவாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்களும் எங்களோட வயசுக்கு 25 வயசுக்கு பிறகு முதல் 25 வயசுக்கே அதான் 25 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் வந்திருக்கேன் முதல்ல 25 வயசு பிறகு 25 முதல் வந்திருக்கீங்க. 25 வருஷ வாழ்க்கையில நீங்க பிறகு கட்டி சொல்லக்கூடாது, அதுக்கு முதல் வந்த மாதிரி தான். சரி, அப்படி வந்து உண்மையிலே வந்து மட்டக்களப்புல கொத்து பந்தலிட்டு காட்டுக்குள்ள தனிமையில வந்து இதுவரைக்கும் இருக்கிற ஒரு கண்ணகியம்மன் ஆலயம். யாருமே ஆலயம் திருவிழா இல்லாத காலத்துல பேசா வந்து போக மாட்டாங்க, அவ்வளவுக்கு பயப்படுவாங்க. அப்படியான ஒரு காட்டு பகுதி. ஆனா இந்த காட்டு பகுதியில இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு இந்த ஒரு திருவிழாக்கு வராங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுமையா இருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டரில் அப்படியே ஆளுங்க வந்து கூட்டமாக வந்துட்டு இருப்பாங்க. இது நிறைய பகுதியிலேருந்து டிராக்டரில் தான் கூட வருவாங்கன்னு சொன்னது. காட்டு வழி பாதைங்கிறதுனால டிராக்டரில் தான் அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ வந்து இது யங்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிரான் யங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சைடு இருந்து வரது வந்து களுவாஞ்சுடி சைடில் இருந்து, அதாவது வெட்டிக்குளோ டவுன்லேருந்து வர சைடு. அப்படி இந்த சைடு போனோம்னு சொன்னால் வந்து நம்ம பாசுகுடா, அதாவது வாழைச்சின்ன பாசுகுடா அங்கெல்லாம் வந்து போகலாம். ஸோ இதுதான் மெயினான யங்ஷன். இது வந்துட்டு கண்ணைக்கு சிலை வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து கிரான் யங்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த யங்ஷன்ல இருந்து இப்படியே வந்து
இன்னும் போய்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே வந்து காட்டுக்குள்ளே தான் போய் ஆகணும். அண்ட் வந்து இது ஆரம்ப பகுதி. ஸோ ஆரம்பத்திலே வந்து இங்கே ஒரு காட்டோடு கொடுத்துருப்பாங்க. தல பெருமை வாய்ந்த கோராவளி கிரான் ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த திருக்குளிர்த்தி பெருவிழா. அதாவது இதுக்கு பேர் வந்து உற்சவம் மகோற்சவம்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. வந்து அதாவது நாட்டார் வழிபாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லுவாங்க. வந்து பொதுவாகவே கதவு திறக்கிறது குளிர்த்தி பெருவிழா அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போது மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக விதமான மக்கள் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம டீம் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் எப்படியே களத்தில் இறங்கி போக வேண்டியதான். ரைட் போ. சன நெரிசல் ஆகிட்டே இருக்குது. இப்போ டைம் போக 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 அப்படியே க்ரௌட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இடத்துல நிற்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். டிராஃபிக் தான். இங்கே தண்ணீர் பாத்திரம் கொடுக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் வாகனங்களுக்கெல்லாம் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து வெயிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னால் வெட்டிக்குளோ டு வாழைச்சேனை போகிற பஸ்ஸிலலாம் வந்து ஏறி இந்த ஜங்ஷனில் இறங்கிட்டு இடத்துலேருந்து அப்படி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இனி வந்து ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. அது என்ன சொன்னால் ரோடெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கர மோசமாக இருக்கும் போக போக. என்ன சொன்னால் காட்டு வழி பாதை அப்படிங்கிறதுனால உள்ளே போக போக ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நாங்கள் முன்னாடியே வந்து இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து வந்திருக்கோம். அதாவது ஹெல்ப்பிங் பண்ணுறதுக்காக வேண்டி முன்னாடி இந்த ஏரியா பக்கங்களுக்கு வந்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இப்போ தான் வந்துட்டுருக்குறோம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நடைபாதைகளை மேற்கொள்வாங்க இங்கேருந்து. அதாவது அந்த யங்ஸ்டர்லேயே இறங்கிட்டு அங்கேருந்து நிறைய பேர் வந்து நடைபாதைகளில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. கதிர்காமம்லாம் அண்ட் அதோட சேர்த்து வற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸோ அண்ட் அதே மாதிரி தான் வந்து இந்த கோராவளி கண்ணகி அம்மன் ஆலயம். இன்னும் அதெல்லாம் வந்துட்டு சுற்றி ஆக்கள் இருப்பாங்க மற்ற ஆலயங்கள்லாம். ஆனால் இது வந்து காட்டு வழி பாதை அப்படிங்கிறதுனால காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்னால ரொம்ப பிரசித்தி பெற்றது. அண்ட் வந்து போராட்ட காலங்களில் தமிழ் இயக்கத்தோட ஒரு கோட்டையாக வந்து அது இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோராவளி பகுதி வந்து தமிழ் இயக்கத்தோட ஒரு கோட்டையாக இருந்தது, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அவங்க வந்து இதை ரொம்ப பிரசித்தியாக வந்து இந்த ஆலய திருவிழாவெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி நிறைய பேர் முன்னுக்கே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பைக்கில் வந்தது ரொம்ப நல்லது. இப்படியான இடத்துலலாம் வந்து பைக்கில் தான் வரணும். ஆட்டோவோ காரோ மற்ற பெரிய வாகனங்கள் எதில் வந்தாலும் சிக்கி சின்ன பின்னம் ஆகிடுவோம். ஸோ வந்து பைக்கு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேகமாக போய் சேரணும் அப்படி சொன்னால். அங்கே வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். வந்து அதோட சேர்த்து இனி அங்கே போனதுக்கப்புறமா பார்க்கிங் பிளேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இந்த கோராவளி கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போகிறேன். வந்து எனக்கு 25 வயசு. ஸோ இந்த ஒரு 25 வருஷத்துக்கு எங்களோட மட்டக்களப்பில் தான் இது இருந்தாலும் கூட நான் இது வரைக்கும் வந்து இதை பார்க்கல. இப்போ தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம். மக்கள் மயம் அப்படியே கூட்டமாக இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு தெரியாது. அதாவது அதிகாலையில் ஏலியாக வந்திருக்க நாங்கள் ஏதோ ஒரு மாதிரி போய் சேர்ந்துருக்கலாம். இப்போ வந்து எந்தளவுக்கு போய் சேருவோம் எப்படி போய் சேருவோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. என்ன சொல்ல அவ்வளோ டிராஃபிக். பின்னாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. ஓ ஷட். ஒரு சைடு வந்து அப்படியே டிராஃபிக் ஆகிட்டு எல்லாருமே மாட்டிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடில் வந்து எல்லாருமே மாட்டிட்டு நிற்கிறாங்க. அண்ட் வந்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட்லேருந்து வாகனங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஓ இல்லை இங்கே டக்கரை பாருங்க எப்படி வருது. பார்த்து எடுங்க பிரதர். ஒப்போ ஐயோ பைக்குன்றதால நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம் ஐயா. இல்லைன்னு சொன்னால் வேற வாகனம் என்று சொன்னால் ஐயோ செத்திருப்போம் ஐயா. வேற திருவிழா முடிஞ்சிரும். வாங்க வாங்க. நான் உண்மையில் நான் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கூட்டமாக மக்கள் வருவாங்க அப்படி சொல்லி. பயங்கர கூட்டமாக வந்து பாருங்கள் எல்லா வழிபாதையிலும் ஷார்ட்கட்டாலெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஷார்ட்கட்டால வந்து பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த ரோடு வந்து இப்போ கனகாலமாக வந்து இப்படி தான் இருக்குது, பல வருஷமாக வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ தான் வந்து செய்கிறதுக்காக வேண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து ரோடெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ரோடு தாண்டி கோராவளி கோயிலுக்கு போகிறோம் அப்படி சொன்னால் வந்து அது உள்ள காட்டு வழி பாதை. ஸோ அதை எந்த அளவுக்கு பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. அம்மா தாயே, இது கோயில் வரைக்கும் இனி இப்படி தான் பிரதர், கோயில் வரைக்கும் இப்படி தான் வந்து சேருங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. இங்கே பாருங்க காட்டு வழியாலெல்லாம் இப்படி வருதுன்னு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த முள்ளியாய்க்கால் இதெல்லாம் நடந்தப்போ வந்து டிராக்டரில் எப்படி சனம் வந்து கூட்டமாக ஒரு இடம் பெயர்ந்து போனாங்களோ, அண்ட் அதே மாதிரி இப்போ கூட வந்து டிராக்டரில் தான் இங்கே என்ன சொன்னால் மற்ற வாகனங்கள் வர்றதுன்றது ரேரான ஒரு விஷயம். பஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே போய் சேர்றதுன்றதெல்லாம் வந்து கஷ்டம், அது அப்படி வரவே முடியாது. ஸோ அதனால் வந்து எல்லா பேருமே வந்து இப்படியான வாகனங்கள் டிராக்டர் அப்படி அதை தாண்டின்னு சொன்னால் பட்டா, அதாவது நம்ம சொல்லுவோம் வந்து எப்படி சொல்லுவோம் லோக்கா வண்டிகள், டாட்டாடா மகேந்திராடா அப்படியான பெரிய வண்டிகள், அதோட சேர்த்து வந்து மிஞ்சி போனால் 3 வீல் ஓட்டோ வந்து கொண்டு வரலாம். மற்றபடி மற்ற வாகனங்கள் சொன்னாலே ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, அப்படி திரளா சுற்றி வளைச்சு எல்லா பக்கமும் சுத்த போட்டாங்க. எப்படி போய் சேர போகிறோங்கிறது வந்து தெரியாது, பார்ப்போம். அப்படி இல்லை பிரதர், வந்த தரிசனம் பண்ணிட்டு தான் போறேன். ஆத்துல குளிக்கிறேன்னா கூட ஜனம் வராங்கன்னா இடமே இருக்காது போல இருக்கு குளிக்கிறதுக்கு. எதிர்பார்க்கல ஏன்னா அதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படித்தான் வருமாமன். கோயில் போய் சேர மாட்டோம் போல இருக்கு. உணவு நல்ல நேரம் பைக்ல வந்துடா. ஆட்டோ எடுத்து வரும் வண்டி நொட்டுட்டி பேர் அடுத்த வருஷம் ஹெலிகாப்டர்ல வரும். அடுத்த வருஷம் ஹெலிகாப்டர் பார்த்து விடுங்க. அப்புறம் திரும்ப வரேடா. ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம மாட்டிட்டோம் பாருங்க. வந்து நம்ம அம்மா எப்படியப்பா வந்து சேர போறேன். நாங்க நடந்து முன்னுக்கு போற அளவுக்கு போறோம், வந்து சேருங்க. எனக்கு சொல்ல அவ்வளவு மோசம். நாங்க முடிஞ்ச அளவுக்கு நடந்து போக போறோம். பிரதர் ஒரு சைட்டை கட்டுங்க, அந்த டிராக்டர்லாம் பாருங்க எப்படி இறங்குது. ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே பண்ணல. டிராக்டர் அந்த பக்கம் கும்பமா இருக்கு, அந்த பக்கம் சைட்ல வந்து டிராக்டர் இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ, உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும் எதிர்பார்க்கல. ஆனா என்ன கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு விசேஷமான இது நடக்கும். ஆனா இப்படி மொத்தம் 7 ஊர்ல இருந்து ஆக்கள் இருக்கும், அதையும் தாண்டி ஆக்கள் வரும். மெயினா அந்த 7 ஊர் சேர்ந்து தான் செய்யறது. இது சுவிஸ் கிராமம் வைத்தியசாலை, சுவிஸ் கிராமம். ஓகே, அண்ட் இது ஒரு பாலம் அப்படிங்கிறதுனால இதுல ரொம்ப டிராபிக், அதாவது தாண்டி வந்து போகலாது. ஐயோ, பிரதர் இதான் குளிச்சுட்டு போவோம் அடிக்கிற வெயிலுக்கு. ஆமா இப்பெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வழியால தண்ணி வந்துட்டு இருக்கு, அந்த வழியால வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓ மாஷாஅல்லாஹ். ஐயா இன்னும் எவ்வளவு தூரம் ஐயா போகணும்? ஓ 2 மீட்டரா? 2 கட்டையா? நொட்டி போச்சு, இன்னும் 2 கட்டை போகணுமா? எனக்கு பயமா இருக்கு. இந்த பக்கம் தான் நம்ம வந்து பஸ்ஸை பாத்தீங்களா? அவரு சிடிபி மஞ்சள் கலர் வச்சுருது. இந்த பாலம்லாம் நாங்கள் முன்னாடி வந்து காட்டியிருப்போம், உங்களுக்கு தெரியும். வந்து புலிபாஞ்சக்கல் பாலம்னு சொல்லுவாங்க இங்கால பக்கம். ஸோ புலிபாஞ்சக்கல் பாலம். ஸோ இதுக்கு ஏன் அது புலிபாஞ்சக்கல் பாலம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியும். அது வட்டுவாக்கல் பாலம் மாதிரி இதே வந்து ஒரு புலிபாஞ்சக்கல் பாலம் அப்படி சொல்லுவாங்க. இது புலிபாஞ்சக்கல் வந்து. ஸோ இதெல்லாம் மற்ற டைம்லலாம் ரொம்ப தண்ணி வரும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த திருவிழா டைமில் அந்த தண்ணி வந்து குறையுமாம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. 7 ஊர் சேர்ந்து வந்து செய்வாங்க, அதாவது திருவிழா வந்து செய்வாங்க. அது வரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்து மட்டும்தான் இருப்பாங்க. அந்த கோயில்ன்றதே இப்போ கோயில் என்ன தெரியுந்தானே, ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்டடங்கள் வந்து. ஆனால் அப்படி ஒன்றே இல்லை. பழைய காலத்தில் வந்து அந்த குடிசைக்கு ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு சாமி சொல்லுவாங்க. அந்த கிட்டத்தில் இப்போ வரைக்கும் இருக்கா. ஓகே, நம்ம மூவ் பண்ணுவோம் பிரதர். நம்மளோட பைக் வந்து சேர்ந்துட்டு ஒரு மாதிரி பைக் வந்துட்டு. ஓகே இப்போ எங்களோட பைக் வந்துட்டு
பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ பைக்கில் வந்து நாங்கள் மாற போகிறோம். பைக்கில் மாறினா தான் போய் சேர முடியும். எடுங்க பிரதர், எடுங்க. ஊரு போய் சேருங்க மக்கள் வேகமா. ஜானக்காடு வேற. மாஸ்க் கொண்டு வந்து ஐயே என்ன பிரதர்? ஓ ஆர்டர் எதற்காக மறுபடி என் விழியில் விழுந்து தொலைந்தாய். புலிபாஞ்ச கல்லெல்லாம் அப்ப தாண்டி போறோம் பிரதர். நம்ம புலிபாஞ்ச கல் பாலம்னு சொல்லுவாங்க. புலிபாஞ்ச கல் பாலம் எல்லாம் தாண்டி இப்ப போயிட்டு அமத்தே அப்படியே முழுக்காட்டில அங்காரு படம் படம் முடிஞ்சிரு முறை அப்படியே கிடக்குறான். எல்லாரும் வந்து ஆத்தலாம். ஸோ இப்படியே நிறைய பேர் டக்கர்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரும்போது எப்படா வந்து சேர்றது? எத்தனை மணிக்கு நான் வந்து சேருவீங்க? என்ன சின்ன வழி பாதை தான், அது பெருசா இருக்காது. சின்ன வழி பாதை அப்படிங்கிறதுனால வந்து வாகனம் வந்து ரெண்டு சைடுமே வந்து கவர் பண்ணி போகிறதுன்றது கஷ்டம். ஸோ இங்கேருந்து போகிற வாகனம் ஒரு பக்கம் போய் முடியும், அதுக்கப்புறம் அங்கேருந்து வாகனம் வந்து சேரணும். மேலே கவர்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து இதை ரோடெல்லாம் வந்து சரி செய்தாங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகாது. ஸோ சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சைடில் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த சைடில் வந்து அங்கேருந்து வந்த வார வாகனங்கள், அப்போ இவ்வளோ வாகனங்கள் அங்கேருந்து வருன்னு சொன்னால் இவ்வளோ வாகனங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அங்கேருந்து வந்து டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு, இங்கேருந்து போகும்போது டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. ஐயோ சாமி முடியலை வா. அண்ணா எத்தனை மணிக்கு வந்து நிற்கிறீங்க? அப்பா 12 மணிக்கு. நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து ஆக்கள் வந்திருக்கணும். சொன்னால் நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் தான் அந்த திருவிழா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ நைட்டு வந்தவங்களாம் வந்து இப்போ முத்துமோதி போயிட்டுருக்காங்க சஃபாரி மேலே. இது பெரிய ரோடாக போடணும் மேலடா, 2 சைடு ரோடாக போட்டால் மட்டும்தான் வந்து மேலே எந்த ஒரு டிராஃபிக்கும் ஓரளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கும். மேபி வந்து இப்போ பற்றாப்பளைக்கெல்லாம் வந்து ஆட்கள் வருவாங்கள்ல, ஆனால் இப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே தான் அந்த டிராஃபிக் ஆகிருக்கும். ஆனால் இது இப்போ 2 கட்டைன்னு சொன்னால் வந்து ஒரு கட்டையே வந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரும். சில 1.25 கிலோமீட்டர் அப்படி நினைக்கிறேன். ஸோ அப்போ இவங்க அவருக்கு சொன்ன ஒரு ஐயா வந்து 2 கட்டையும் 3 கட்டை போகணுமா அப்படி சொல்லி, இப்போ பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் அப்படி சொல்லி இந்த வாகனம்லாம் இந்த சைடில் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னால் ஏலாமல் டிரைவிங் பண்ணி ஏலாமல் வாகனம் கிளியர் ஆகட்டும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி பூரா வந்து இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்கும். யார் வந்தாலும் இந்த டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணுறதுன்றது கஷ்டம். சொன்னால் அவ்வளோ வாகனங்கள் வந்துட்டு இருக்கும். வா ஓ வெயில் வேற ஒரு பக்கம் கொளுத்திட்டே இருக்குதா, ரொம்ப கஷ்டம். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் வரவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா வந்து இந்த டைமில் வந்து வெயிலுக்குள்ளே இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறதுன்றது வந்து ரேரான ஒரு விஷயம். ஆனாலும் ஏதோ போய் ஆகணும் அந்த திருவிழாவுக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரும் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இருக்காங்க. பிரதர் எத்தனை மணிக்கு வந்து நிற்கிறீங்க? இந்த சைடு ஸ்லாங் வந்து ரொம்ப வித்தியாசம். எப்படி பேசுவாங்கன்னா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்களா அப்படின்ட்டு இழுப்பாங்க. எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் போகணுன்னா 2 கட்டை போகணுமே எப்படி இழுப்பாங்க அப்படி. அதே மாதிரி அந்த தேத்தாத்தீவு கழுதால பக்கம் எல்லாம் வந்து அதை கொஞ்சம் ஸ்லாங் வித்தியாசம், அவ்வளோதான். ஸ்லாங்னு சொன்னாலும் வந்து அந்த கொஞ்சம் இழுத்து பேசுவாங்க, அடுத்தவங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தி குறைச்சி பேசுவாங்க அப்படி. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மம் செய்திருக்காங்க, வேளாண்மை செய்திருக்காங்க. ஆனால் யானை தான் இந்த ஏரியாவில் வந்து யானை கோராவளிக்கிறான். இன்றைக்கு ஸ்பெஷல் ரூட்டுங்கிறதுனால எல்லா பேர்ட்ட இதுலேயும் வந்துட்டு ஒட்டியிருப்பாங்க கோராவளிக்கிறான் அப்படின்னு சொல்லி. பஸ்ஸெல்லாம் வந்து போகிறதுன்றது கஷ்டமான விஷயம். நார்மலாக இந்த இடத்துக்குலாம் வந்து திருவிழாக்கள் காலத்தில் வந்து ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு ஓடும், அதாவது இந்த ஊருக்கு 2-3 பஸ் ஓடும். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பஸ் ஓடினாலும் அந்த கஷ்டம், இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறதுன்றது வந்து கஷ்டம். பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்களோட வாழ்க்கையும் வெறுத்து போயிடும், டிரைவர் மாரோட வாழ்க்கையும் வெறுத்து போயிடும். இந்த சைடு தான் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. அது வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிளியராக இருக்குது. அப்பா காற்று அடிக்குதுடா இப்போ தான்டா. ஐயோ அக்கா பார்த்து போங்கக்கா.
ஸோ குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர்ஸுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு டிராஃபிக்லாம் போய் சேரும் அப்படின்னு தெரியாது. எடுத்தோம்னா பின்னுக்கு அந்த டிராஃபிக் வேற ஸ்டார்ட் ஆகிடுது. ஐயா எப்படி ரோட்டுன்ட்டு வாருங்க. நான் சொன்னேன் ரோட்டு வந்து பயங்கர கஷ்டம், மோசமாக இருக்கு, பயங்கர மோசமாக இருக்கும் ரோட்டெல்லாம். யாருங்க நடந்து போனாலே வாழ்க்கை வெறுத்து போயிடும் ரோட்டு. இதில் வாகனங்களில் போகிறதா இருந்தால் அந்த ரோட்டை பாருங்க சொல்லி படையெடுத்து வரையணும்டா, நம்மள நிற்காம போயிடும்டா. போடா போடா போடா, பின்னுக்கு வாராடி மூவ் ஆகி வந்து வழியை வரைஞ்சாலேட்டா போய் சேரல. ஐயோ ரோட்டெல்லாம் பயங்கர டஸ்ட் ஒழும்புதுப்பா. ஹெல்மெட்டை போட்டுட்டு வரேன். நான் ஹெல்மெட்டை காட்டுறதுக்காக வேண்டி பயங்கர டஸ்ட்டாக இருக்குது ரோட்டெல்லாம் வந்து சொன்னால் வீடியோக்காக வேண்டி நான் இறங்கி போகிறதுக்காக வேண்டி ஹெல்மெட்டை காட்டினேன். இங்கே வேலை எந்த ஹெல்மெட்டை தூக்கி அவன் போட்டுட்டான். நான் இப்போ ஹெல்மெட் இல்லாத பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. வா சைடு இங்கால போனால் வந்து அந்த மற்ற ஊர்களுக்கு வந்து போகிறது அங்கால கொஞ்சம் நல்ல ரோடு. ஆனால் இங்கால வந்து இனி காட்டு ரோடு தான் வந்து புலிப்பாய்ந்த கல். இந்த ஊரோட பேர் வந்து தான் புலிப்பாய்ஞ்ச கல். புலிப்பாய்ஞ்ச கல்லோட வந்து இந்த தார் ரோட்டு வந்து முடியுது. அதுக்கு அங்கால கிரவல் ரோடு தான். மூக்குக்கு மாஸ்க்கு கொண்டு வந்திருக்கணும், மறந்து போயிட்டோம். செத்த கதை பா. புழுதி கும்பம் டப்பா அப்போஷ். கருத்த கலர் உடுப்பு சிவத்த கலர்ல மாற போகும், செம்மச்ச கலர்ல. பா அண்ணே நேன் என்ன நோட்டோ கழுவிட்டு வந்துருக்கீங்க, போய் கழுவடும் பவித்ரா. அவ்வளோ டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்த லோடு பின்னால பறந்து வருதுடா, படையடி மாதிரி. பயங்கர ரோடு பின்ன பாருங்க. பாய்க்கில் நான் புழுதி கடிபடுது பா. பாய்க்கில் நான் புழுதி போகுது. போய் மாஸ்க்கு போட்டு அடுத்து நீங்கள் யாராச்சும் புதுசாக வர போகிறீங்களா இருந்தால் சொல்லிக்கணும். தயவு செய்து வர்ற பைக்கில் வர்றேன். பைக்கு தான் கம்ஃபர்டபுள், பைக்கில் தான் போக முடியும். பைக்கில் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வந்து மாஸ்க்கு கொண்டு வந்துடுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு எடுத்துவாங்க. இந்த கமராவெல்லாம் ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஆகிட்டுது. இந்த பக்கம்லாம் வந்து சேனை பயிற்சியை செய்வாங்க அதிகமாக. சுற்றி வளைச்சி இந்த ஏரியாலாம் சேனை பயிற்சி. குரங்கோட பிரச்சனை அண்டு பா ஜானையோட பிரச்சனை, இதோட பிரச்சனையெல்லாம் அதிகமாக இருக்கும் இங்கால. வண்டி அடிச்சு ஓட்டுங்க. இதுக்கு எந்த பைக் தெரியுமா? பைக் சரி, நம்மளோட ஃபீல் பைக் அந்த டயர் அது அஞ்சரி. நம்மளோட பைக்கிலே பிரச்சனை இருக்கு. கொண்டு வர பைக் வந்துட்டு கட்ட டயரோ இல்லைன்னு சொன்னால் மற்ற வாகனங்களை தாண்டி அது ஃபீல்டு பைக்குகள் வந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நல்ல என்ன சொன்னால் மணல் ரோடு கூட இருக்கும். மணலுக்குள்ளால் மற்ற டயர்லாம் வந்து சறுக்க பார்க்கும். எவனோ ஒரு புண்ணியம் வந்து இதுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் நல்ல ரோட்டை போட்டு வச்சிருக்காங்க. இல்லைப்பா கெடுங்குறது இதோட ஓனாதான் பா. கண்ணுக்குள்ள வாய்க்குள்ள மூக்குக்குள்ள காதுக்குள்ள எல்லா இடத்தையும் நாச்சிடா. அழகான ரோட்டு, அருமையான ரோட்டு. அப்பா வாய்க்குல எல்லாம் மண். இதுதான் சொல்றேன், என்னது வாயில மண்ணு. சரி
அந்த சைடுலாம் பிரேக் எடுக்கிறாங்கடா, பிரேக் எடுக்கிறாங்க. டேய் நம்ம சோடா ஓட்டணும்டா. அங்க அங்க ஏரியா இருக்கு, ஒரு சில ஏரியாக்கள் இருக்கு கிட்ட கிட்ட கொஞ்சம். சொல்லுவாங்க கண்ணையம்மா தனியே போயிருக்கிறேன்னு. போண்டா அங்க போடுற விளையாட்டு அஜித்து. கிட்டத்தட்ட நாங்கள் பிளேஸுக்கு வந்துட்டோம். ஸோ ஏரியா இந்த இடத்துக்குள்ள மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு லோடு வருது, பின்னால் துரத்திட்டு வருது. அந்த லோடு வரும்னா அந்த இடமே பூரா டிராஃபிக் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச உண்மையில விடிய சாமங்களில் வர்றது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி இது தெரியாது நீ சத்தியமா. ஆனால் பாருங்க, இந்த ஏரியாவெலாம் வந்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் பிரச்சனை அதிகமாக இருக்கும். டவர் இல்லை, ஸோ கவரேஜ் கிடைக்கிறது என்றெல்லாம் கம்மி. அது சாத்தியமாகாது. இது என்னன்னு சொல்லு. கதிராம் ஃபீல் தான் கொடுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. கதிராம் மாதிரியே இருக்கும் அப்படி ஏரியா. போன் எடுத்தாலும் கவரேஜ் வேணுமே. அடே கோயில இடத்துலடா, எது கோயில் எது பார்க்கிங் பிளேஸ் ஒன்றும் தெரியல. அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். பைக் பக்கம் ஒரு பக்கம் கழியுது. ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்கிறா. அங்க ஒரு விளையாட்டு. பார்க்கிங் ஐயோ சாமி, பார்க்கிங் பிளேஸை பாருங்கப்பா. කොච්චර දූරේ දාන්න එපා. ඉස්සර චුට්ටක් දාන්නකෝ. ඒක තමයි. இதுல என்ன சொன்னால் ஓகே, இந்த இடத்துல நாங்கள் பைக்கை பார்க் பண்ணுறோம். பட் போகும்போது இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பிரதர், எது தொலைஞ்சாலும் நீங்கள் தானே பொறுப்பு. ஓகே ஓகே ஓகே. ஹெல்மெட்டை கையோட கொண்டு போகணும், அப்படி தானே? ஸோ ஹெல்மெட் பாதுகாப்பு இங்கே கிடையாது, பைக் பாதுகாப்பு மாத்திரம். ஸோ பைக்கு நம்ம இங்கே பார்க் பண்ணி கொள்ளலாம் தாராளமாக. ஹெல்மெட்டெல்லாம் கையோட கொண்டு போயிடணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே பார்க்கிங்கில் இருக்கிற அதிக விதமான வாகனங்கள் பைக்ஸாக தான் இருக்கும், மற்ற வாகனங்களை தாண்டி. ஸோ மோஸ்ட்லி நீங்களும் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக பைக்கில் வர்றது சேஃப். அண்ட் அந்த டொல்ஃபின்லாம் வந்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த சைட்லலாம் டொல்ஃபின் இருக்குது. பட் அந்த ஹைஸில் டொல்ஃபின்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் எப்படி சேருவீங்க, எப்படி போய் சேருவீங்கன்றலாம் தெரியாது. எவ்வளோ வருதா டிக்கெட்? எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா டிக்கெட் 100 ரூபா உடைக்கிறாங்க. ஸோ மற்ற டீம் இப்போ கிஷோ இங்கே நிற்கிறான். அண்ட் அதோட சேர்த்து தம்பியான் நான் 3 பேருமே நிற்கிறோம். இன்னொரு பைக் மிஸ் ஆகுது. ஐ மீன் அதாவது ஜெனிஸு அப்புறம் திவா 2 பேருமே வேணும். இப்போ 2 பேரும் இப்போ தேடி பிடிக்கணும். எங்கடா அவனையில் 2 பேரும் பந்தையில இருந்து ஒரு பக்கம் ஓடுறான், வேட்டியை கட்டுறான், பவுடர் பூசுறான். வாடா பைக்ல இருந்து வந்தானே, அதுல இருந்து கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்கிறது. மைக் ஆன் பண்ணு. ஓ எனக்கு இப்ப அப்பா குளிது கும்பம்.
முதலாக வந்து இப்படி ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்கு நாங்கள் உண்மையிலே புதுசாக தான் இருக்குண்ணே. அடுத்த வருஷம் முதல் நாளே வந்து நம்ம உள்ள கிடக்கணும். அப்பா சரி, அதான் மேபி நாங்க ஒரு கோயில ஒரு ஹெலிகாப்டர் வேண்டிடுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த அதான் எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 நாள் மேக்ஸிமம் நான் பார்த்ததெல்லாம் லாஸ்ட் ஒரு 3 நாளாச்சும் அந்த கதாவதர் வந்து திருவிழா எல்லாம் செய்வாங்க. இது வந்து வரும் ஒரே நாள் தான். நேற்றிரவு கதாவதர் வந்து இன்றைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் வர மாட்டாங்களாம். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பேர் ஆகணும், ஒரே நாள் தான்டா கோயில். டிக்கெட் எல்லாம் வாங்கணும் விட்டுறாங்க. என்னண்டு அம்பாள் ஒரு தனித்துவமான இடத்திலே ஒரு அமைதியான சூழலிலே அவள் வீட்டிலிருந்து எல்லோருக்கும் அருள்பாய்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பா இந்த பாய்க்குள்ள கூப்பம் இந்த மாவாடி வர்ற மாதிரிடா, அவ்வளவு டஸ்ட் போயிட்டு பாய்க்குள்ள. அப்பா பிரச்சனை, இது பெரிய விஷயம். அந்த காட்டுக்குள்ள கரண்ட் வருதுன்றது பெரிய விஷயம். ரோட்டுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா காடு, இந்த மண் தான் வந்து திருவிழாவுக்கு முதல்ல மட்டும் பேக்கோ கவண்டி எல்லாம் கொண்டு வந்து ஒதுக்கி கிளியர் பண்ணுவாங்க. ஆகியோர்களது ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று அவர்களின் மகள் கமலநாயகி அவர்கள் 500 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று நாள் மட்டும் கதிரா மாதிரியே இருக்கும் ஃபீல். தண்ணி வாங்கி இருக்குடா குடிக்கும். உண்மையாக தானே அந்த கதிராம போன ஃபீல் தான் அந்த அதை பார்க்கணும் கதிராமை தானே முன்னுக்குறேன். அந்த கண்ணாக்குள்ள ஆக்கள் சைட்ல அந்த எடுக்கிறாங்க அந்த ஆத்துக்கு பக்கத்துல எல்லாம். அவசரம் பண்ணா ஓடலாம், பிரச்சனை. என்ன சொல்ற ஜீனிஸ் நீங்க கோயில பார்த்தா உண்மையில கூல் தண்ணி இருக்குன்றத பாருங்க. துறையண்ட லென்ஸ் தொடச்சனியா கிளிக் பண்ணி விடு. அது இதுக்கு அடிக்கடி கிளிக் பண்ணி விடு. தண்ணி போத்தல் வேண்டியதாங்கடா. ஆறா தண்ணி பண்ற ஸ்பான்சர் ஆறா ஸ்பான்சர் கம்பெனி என்ன சாப்பிட்றேடா அண்ணா தண்ணி இருக்குதுங்கண்ணா. எவ்வளவுண்ணா? 150. அப்ப 2 கொடுங்கண்ணா. யாரு ஸ்பான்சர்? நீ தான்டா இறைநாதன். இப்போ டக்குனு வாழ் தான் நீங்கள் பேக்கலாம் கலர் மாதிரி போயிருக்குது. அண்ணா ஹை கோல் 150 2 வாங்கி அப்புறம் 1 அப்புறம் பேக் இருக்குண்ணா. பேக்கு தேவையான பேக் ஒன்று போதுமா? 2 வண்டி போடுங்க. 2 வண்டி போடுங்க. அந்த சைட்ல அதுக்கு தண்ணி பத்தல வைக்கிற இருக்கா? அப்ப 1 போதும். இந்த 2 தாங்க 100 2 தாங்க கூலா அது. நல்ல கூல உண்டு தாங்க. நல்ல கூலா. ஐயோ ஓகே இந்தாங்கண்ணா. வா 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 தண்ணி இங்க வர்ற கண்ணாடி கலரே மாறிட்டுறா. இங்க வர எவ்வளோ நீட்டா இருக்கு. வாடா க்ளீன் பண்ணு. ஸோ இதில் எதை பார்க்கறது, யாரை பார்க்கறது, என்னத்தை பார்க்கறது என்று ஒன்றுமே விலங்கு இல்லை. உண்ட கண்ணாடி கண்டனான்டா நான். கண்ணாடி வாங்கி சரி கண்டுதான் 500 ரூபா விளையாடுதான். இதைத்தானே இது கோரலை பற்றி பிரதேச சபை வாழைச்சேனைக்கு உட்பட்ட பகுதி தான் இது வந்து. ஸோ கோரலை பற்றி பிரதேச சபையால் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாலே வந்து சிரமதான பள்ளியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே வித்தியாசமா அவ்வளோ காலத்துக்கு நம்ம இங்க இருந்துட்டு அதுதான் நான் சொன்னேன். நாங்கள் 25 வருஷமா இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்படி இந்த ஒரு திருவிழாவுக்கு வந்து நாங்கள் வந்ததே இல்லை. இந்த வருஷம் எப்படி வரணும்னு தான் காலையில் ஏலியா உண்மையில எனக்குடா தெரியாடா. விடியஜாம் வந்திருந்தா டிராஃபிக்காக இருந்திருக்குமோ தெரியாது. ஆனாலும் இப்போ போய்கொண்டிருக்கிற வாகனம்லாம் விடியஜாம் தானே வந்திருக்கும் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை, நேற்றே வந்துருவாங்களா? நேற்றிரவு வந்து இங்கே நிற்பாங்களா? ரெண்டு தான் போவாங்க. உண்மையிலே இதைத்தான்டா சொல்றவங்க தண்ணி போறோம்னு சொல்லி வழி மறைக்க மட்டும் சொல்லி இந்த மண் போட்டிருக்காங்க. மண் போட்டிருக்காங்க இல்லைன்னு சொன்னா அந்த வழியால தண்ணி போகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல வந்து இப்போ இந்த கோயில் வளைச்சி வந்து இதே மாதிரி இந்த இப்படி தண்ணி இருக்கு. ஸோ சில டைம்ல இதுக்குள்ள உள்ள வந்து போயில எல்லாமே இருக்குமா. ஆனால் இந்த கோயில் திறக்கிறதுக்கு அந்த கொஞ்ச காலத்தில் மட்டும் இந்த தண்ணி வந்து வற்றி அதுக்கப்புறமா வந்து அந்த மண் போட்டு உள்ள போகக்கூடிய மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. மற்ற டைம்ல வந்து உள்ள வரையலாது. இது எப்படிடா இருக்கு? கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பரவாயில்ல தான். அதான் ஆமா. இன்னொன்று சொல்லி ஆகணும், நீங்க கோயில நினைச்சா பெட்ரிசா கோபுரம் எல்லாம் கட்டி அப்படியெல்லாம் வந்து கிடையாது. பந்தல் தான், இங்க பந்தல் வழிபாட்டு தான் வந்து. அதான் சொன்னேன், அந்த பண்டைய கால முறைப்படி எப்படி வாழ்ந்தாங்களோ
இப்போ அங்கே சொல்லியிருப்போம் வந்தவங்களுக்கு அந்த 7 ஊரால் சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த குடிமக்களும் சேர்ந்து ஒவ்வொரு பந்தல் செட் பண்ணுவாங்களாம். நீங்கள் இப்போ கோயில்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஒரு பெரிய கட்டடம் மாதிரி பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லி. அப்படி இல்லை, இது வந்து பண்டைய காலத்துலேருந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதால வந்து இப்போ இந்த ஒரு நாள் இந்த டைமில் மட்டும் தான் ஆட்கள் வருவாங்களாம். அந்த 7 ஊர் மக்களும் வந்து அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து ஸோ இந்த பந்தல்கள் அமைச்சு வந்து இந்த கோயிலை செய்வாங்க. செஞ்சுட்டு ஒரு நாள் நேற்றிரவு இதை திறந்தா அந்த கதாபாத்திரங்கள் திறந்தா இன்றைக்கு வந்து அது முடிஞ்சு இன்றைக்கு முடிஞ்சு 7 பந்தல் வழிபாடு இங்கே வந்து நடக்கும். வந்து சொல்லுவாங்க, அதாவது சண்டை காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த வாரத்துக்கு பயப்பட்டலாம், ஆனாலும் அப்போ பிரசித்தியாகும். அது வந்து அவ்வளோ பேர் வந்து வருவாங்க இங்கே. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமா ஒரே ஒரு நாளுக்காக வந்து இத்தனை பேர் வந்துருக்காங்கன்றது வந்து ஒரு மறக்க முடியாது. பாட்டி தெரிஞ்சு பாட்டி எதுக்காக வேண்டியது வந்து புடைக்கிறீங்க? இது இந்த நோறுப்பு இந்த இதுக்கு வேணும் விநாயகப்பானைக்கு. எனக்கு விநாயகப்பானைக்கு. 7 ஊர்ல நீங்க வந்து எந்த ஊரு? நாங்க தாய்ப்பந்தக்காரர். தாய்ப்பந்தல்காரன். தாய்ப்பந்தல் சொல்லி ஒரு ஊருக்கு இருக்கா? கோரளி மாடு. கோரளி மாடுக்கு தான் தாய்ப்பந்தல். கோரளி மாடு சண்டோலி அவங்களுக்கு தாய்ப்பந்தல் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் வேற ஒவ்வொரு பந்தல். ஸோ வந்து எத்தனை மணிக்கு தான் வந்து இடிக்க தொடங்குன நீங்க காலையில? இது நாங்க 8 மணி இருக்கோம். காலையில் 8 மணிக்கு. இது வந்து பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய இடங்கள் வந்து கையால் குத்தி அதை வந்து அரிசா வந்து பொங்குவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மரபு வழியாக வந்து பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயம் வந்து கையாலே வந்து இந்த நெல் குத்தி அதை புடைச்சி அதால் தான் வந்து பொங்குவாங்க. பொங்கலில் வந்து 2-3 பானை அப்படி சொல்லுவாங்க. இது வந்து அந்த விநாயகர் பானைக்கு வந்து பொங்குறதுக்காக வேண்டி கையாலே இந்த நெல்லை குத்தி அந்த ஸ்பாட்லேயே வந்து புடைச்சி அங்கே வந்துட்டு பொங்கி கொள்வாங்க. ஸோ இதே மாதிரி 7 பந்தல் இவங்களை வந்துட்டு தாய் பந்தலுக்குரியவங்க. அண்ட் அடுத்தவங்களாம் வந்துட்டு இதே மாதிரி இடித்து புடைக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது எங்களுக்கு. நீங்கள் எத்தனை மணிக்கம்மா வந்தீங்க? நேற்றா இன்னைக்கா? நாங்கள் நேற்று வேணும். நேற்றே வந்துட்டீங்க? நேற்று இதாவது 100 பொருள் 100ப்பா. அப்போ இன்றைக்கு எத்தனை மணிக்கு முடியும் இது? இது பின்னர் 4 மணி ஆகும். 4 மணி ஆகும். குளத்தில எல்லாம் பாடி. குளத்தில எல்லாம் பாடி. குளத்தில் இந்த பக்கத்தில் ஆற்றுல இதில் தானே ஆடுறது? குளத்திலே ஆடுறதா? ஸோ ஓகே, அதாவது கண்ணையம்மன் வழிபாட்டில் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னும் வந்து கிராமிய வழிபாட்டு பெண்கள், அதாவது நாட்டர் வழிபாட்டில் வந்துட்டு பெண்களோட வழிபாட்டில், அதாவது சக்தி வழிபாடுகள் எல்லாம் வந்து உண்மையில குளித்திலன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றுல வந்து ஆடி செய்கிறது இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து அந்த இதில் அதை குளித்திலன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அதை பற்றி பெருசாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது எனக்கு. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் குளித்திலோட வந்து அந்த கோயில் வந்து நிறைவேறும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நேற்று நைட்டு வந்து அந்த நோறுப்பு அது கட்டி இப்போ இன்னைக்கு 4 மணியோட வந்துட்டு குளித்தில் பாடி வந்து அதை வந்து முடிப்பாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து இப்போ தாய்ப்பந்தல். அதாவது இது வந்து கோராவளி ஊருக்குரியவங்களோட தான் அந்த தாய்ப்பந்தல். இதுல இருந்து தான் ஒவ்வொரு பந்தலா வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து கிரான் பந்தல், அந்த பக்கம் வந்துட்டு கோரல் கள்ளிமடு பந்தல் அப்படி சொல்லி ஒவ்வொரு ஊர்க்காரங்களுக்குமே வந்து இருக்குது. நல்லா இருக்குன்னு அதை பார்க்கும்போது வித்தியாசமான முறையில். ஏன்னா தரைதான் இங்கே வந்து சீமந்து அதுக்கு இது எதுவுமே கிடையாது. அது வந்து பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி வந்து அப்படியே இருக்கு. படத்துல இந்தியாவில் பார்க்குற மாதிரி இருக்குடாதுங்க. அதான் அப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை. ஏன்டா இப்போ கோயில்கள் பெரிய இதுகளும் என்ன சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வந்து அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவ்வளோ பேர் ஆக்கலேனே ஒரே நாளில். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த சைட்லாம் வந்து நூல் கட்டுறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன், அந்த காப்பு நூல் அது எப்படி சொல்லுவாங்க, அந்த இது கட்டுறாங்க இந்த பக்கம். ஃபுல்லாக தொட்டிகள் அலைச்சி இருக்காங்க. எல்லாம் பந்தல் வழிபாடு தான். கண்ணைக்கு தானே இல்லை, ஒவ்வொரு கண்ணைக்கு வந்து ஒவ்வொரு பந்தலாக கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்குள்ள இப்போ கண்ணையா இருக்கிறது இல்லை வேற தெய்வம் பண்ணுவோம் எல்லாமே 7 பந்தலுக்குள்ளேயுமே கண்ணை. ஸோ 7 பந்தலுக்குள்ளேயுமே வந்து கண்ணை வழிபாடு தான். 7 பந்தல் நினைச்சது நான் நினைச்சேன் மெயினாக ஒரு பந்தல் இருக்கும், மற்றதுக்குள்ளெல்லாம் பிள்ளையார் முருகன் அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனால் அப்படி இல்லையா, 7 பந்தலுக்குள்ளேயுமே வந்து கண்ணை தான் வந்திருப்பாங்க. அங்கே போங்க, எல்லா பக்கத்தையும் போயிடுது. ஒரே சைடில் வந்து இருக்கல அது. ஐயோ சொல்லுங்க, அதாவது இந்த கோராவளி கண்ணையம்மன் வழிபாடு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இங்கே நடந்துட்டு இருக்கு? இதை எப்படி பண்றாங்க, எத்தனை வருஷம் செய்யறாங்க? இந்த கோராவளி அம்மாள்ற சரித்திரம் வந்து பாண்டியன் தேசத்திலே, இந்த கண்ணையம்மன் பாண்டியன் தேசத்திலே மதுரையை அழித்த வரலாறு. மதுரையை அழிச்சு போட்டு நம்மளோட பத்தாப்பல கண்ணையம்மன் ராமேஸ்வரத்தால் அந்த முகத்துவாரத்தால் அது அக்கறைப்பட்டு அதில் வந்து பத்தாப்பலையில் கண்ணையம்மன் கோயில் உண்டு. அதால் உறைஞ்சி அதில் கொஞ்சம் வருட காலமாக அதில் காட்சி அழைச்சி வருகும்போது இப்படி கண்டி கொழும்பு நகர் மாத்திர நகரை சுற்றி இப்படி காரதீவு பட்டிநகர் கிராங்குளம் முதலக்குடா என்ற பகுதிகளில் வந்து அதுகளில் காட்சி அளித்து கண்ணையம்மனாக செட்டிவாளையம் சேட்டாதீவு குறுக்கமடம் இப்படியான குவங்களில் எல்லாம் வந்து இப்படி வந்து மட்டக்கிழப்புக்கு
வந்து கொத்துக்குளத்து முத்துமாரியம்மன் கோயில் அதில் ஒரு காட்சி மாரியம்மன் கலையாக மாறுகின்றது காட்சி அளிக்கும் போது பந்தாரமுலைக்கு வரும்போது நம்ம சிறுவர்கள் வந்து கொம்பு விளையாடுறாங்க. கொம்பு விளையாடும் போது கேட்டாவு எந்த கொம்பு மகனே வெற்றி என்று கேட்டாவு செஞ்சலி கொம்பம்மா. செஞ்சலி எல்லாம் கண்ணையம்மனுக்கு தான் செஞ்சலி. வடசெலி வந்து பிள்ளையாருக்கு அம்மாவோட செஞ்சலி கொம்பு வெண்டுது. அந்த இடத்துல அவட காட்சி அமைச்சுட்டாங்க. ஓஹோ, இது ஒரு கண்ணையம்மன் ஒரு வரலாறு. அந்த இடத்துல கண்ணையம்மன் அதிலிருந்து பந்தாரமுல வந்து விளையாடுறதுக்காக வேண்டியும் அதில் வந்து கொஞ்சம் காலம் காட்சியாளர் இருந்தோடனே சரியான கூக்குரல்களும் புள்ளக்குரல்களும் இப்படியான அழுகுரல்கள் எல்லாம் இது எங்க நடந்தது? பந்தாரமுலையில் நடக்கப்படுது. அப்போ அதில் கொஞ்சம் வருட காலமாக இருந்து வந்த நெருக்கடியாக இருக்குது. வந்து இப்படியே சந்தனமட ஆற்றுப்பகுதியால் அக்கறைப்பட்டு கோராவளி என்ற இடத்துக்கு வந்து வந்தாகும். இதில் ஒரு ஆலயா மறுபண்டு இருந்தது. இந்த ஆலயா மரத்தில் வந்து நீராடியும் போது வேடுவர்கள் தேன்பட்டி வந்த வேடுவர்கள் அம்மாவை கண்டுத்தாங்க. இது நல்ல அழகான பெண்கள் என்று அவங்க காட்சி அளிச்சாங்க. யாரு கண்ட அம்மா? வேடுவர்கள் அம்மாவை நேரில் கண்டவங்க. அம்மாவை நேரில் கண்ட அம்மாவை இந்த துயிர்களை கரையில் வச்சு போட்டு அவள் நீராடினவள். அவள் நீராடும் போது துயிர்களை எடுத்துக்கு சொன்னார்கள் எங்களை திருமணம் செய்யணும் என்று. அவள் அந்த திருமணம் செய்கிறதுக்கு ஆளாகிற அவள் பத்தினி அவள் மாறினோடனே இது ஒரு தெய்வ சிந்தனை, தெய்வக்கண்ணி. 2 வேடுவர்கள் அதிர்ச்சி அலைஞ்சது போது அது வந்து வேடங்குடியிருப்பு வேடனும் லாபான வேடனும் பிரம்படித்து வேடன் 3 வேடன் அவர்கள் மச்சாமச்சின மாதிரி. அப்போ சரியன்று போட்டு வேடங்குடியிருப்பு வேடன் இடத்த சிலையை கொண்டு வந்து இதில் கொக்கட்டிய மரம் ஒன்று இருந்தது. கொக்கட்டிய மரம். அந்த கொக்கட்டிய மரத்தில் சிலையை கொண்டு வைக்கும்போது பூமாதேவியில் அந்த சிலை துளைச்சிட்டு பூமாதேவியில் மாறிட்டு. ஓஹோ, இப்படி ஒரு காட்சி நிலத்துக்குள்ள போயிருக்கு. இந்த போர் அது போற காரணம். அப்போ அதில் அதிர்ச்சி அலைஞ்சான் வேடுவன் அதிர்ச்சி அலைஞ்சோடனே வந்து இது கண்ணையம்மன் தான் என்று அவனுக்கு தோத்தரவாகும் போது அதை அவர்கிட்ட கண்டு மகிழ்ந்தவன் ஒரு கொத்து பந்தலை போட்டு அவனை அவர்கிட்ட ஆதரித்து போட்டு வேடங்குடியிருப்பில் நம்முடைய இருப்பிடம். வேடங்குடியிருப்பில் இருக்கும்போது அதில் அவனோட மனைவியில பேர் கோரவள்ளி. மனைவியில பேர் கோரவள்ளி. அப்போ அவன் சொன்னான் இப்படி ஒரு காட்சி ஒன்றை கண்டு அமைஞ்சு வந்திருக்கேன், அது கண்ணையம்மன் தானண்டா. அப்பன்ற பேரு மங்காதபடிக்கு கோராவளி அம்மாள் என்ற பேர் பையன் என்ற பேரு மங்காதபடிக்கு மனைவியில பேரு. அப்படின்ற ஐயா வந்து இது வந்து வேடுவர் காலத்துல இருந்து காலத்துல இருந்து இது பன்னெடுங்காலமாக இருக்குது. 600 வருட காலம். அப்ப வேடன் அதில் ஒரு எப்படி ஒரு 75 வருட காலமாக ஆலயத்தை சரி. இல்லை, எனக்கு ஏன் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்றீங்க இப்போ வேடுவர் காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குன்னு சொல்லி, ஆனால் இப்போ அந்த கோயில்களை பார்க்கல வந்து பெரிய கட்டடங்களும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வளர்ச்சிருக்கு தானே. ஆனால் இங்கே வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஒரு பந்தல் மட்டும் வச்சு வந்து செய்கிறாங்க. அதுக்கு கருத்து சொல்லுவார். ஓகே. அப்போ சரி என்று போட்டு வேடுவன் செய்து வந்தோடனே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் வறுமையாக போயிடுது. ஒரு காணிப்புறங்கள் இருக்குது. அந்த மாந்திரி ஆத்துங்கிற பகுதியில் ஒரு காணிப்புறங்கள் இருக்கு. அவன் அந்த பகுதி கதிரபுறக்க போன இடத்துல வந்து அங்கே ஒரு கோடியார் இருக்காது. அந்த கோடியார்கிட்ட போய் சொன்னாலும் இப்படி ஒரு கோவில் ஒன்று இருக்கு, கோடியார் எனக்கு செய்கிறது வறுமையாக இருக்குது, நீங்கள் இந்த ஆலயத்தை நீங்கள் தான் செய்யணும். அவருக்கு மனைவி வந்து சந்துவலி கோரகளிமடு. அவருடைய பேர் வந்து சின்னக்கந்தன் என்ற கோடியார்கிட்ட சொன்னான். இப்படி அவர் உடனே சொன்னார், நான் இந்த ஆலயத்தை நடத்தி வரேன் போட்டு இந்த செய்த வெள்ளாமையை கொண்டு நான் நோறுப்பு குத்தி இந்த மாட்டுப்பாலை கறந்து கொண்டு பாலாமிரதம் வந்து தாரன் தாய் என்று அவர் நேர்கடன் பண்ணினார். நேர்கடன் இருக்கும்போது அவற்றை சிக்கலை தான் இந்த தாய்ப்பந்தல். இந்த தாய்ப்பந்தல் வரலாறு இதுதான். சரியென்று போட்டு செட்டிபாளையத்திலே ஒரு புலவர் ஒரு ஆள் இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்தார். வந்து பார்க்கும்போது நல்ல காட்சிகள் அவருக்கு கிடைக்கப்பட்டது. செட்டிபாளையத்தில் அந்த காட்சிகளை கண்டு அவருக்கு அன்று இரவு அவர் பார்த்து போய் அவருக்கு அம்மா தரிசனம் கொடுத்தாங்க. தரிசனம் கொடுக்கும்போது இந்த பந்தல்களை அமைக்கிறதுக்குரிய தரிசனத்தில் ஒரு காட்டினாங்க. சிவனுமையும் பெற்ற செல்வதல வந்தாய் தேவாதி தேவருமன் கண்டுமுகந்தார்கள்
புகனமங்கின் முதல் பூசவலி கொண்டாய் புகழான கோரண்டு எழுத்தெழுத வந்தாய் தவனமுட மேகற்கன் வேலி உகந்தாய் தந்தயமு வெண்டுவரி சொந்தினரை கொண்டாய் கவனரன முக்கோண சக்கர முதித்தாய் கரிபுகா குந்துகளை நாங்கள் அறிவோமே. அறியா சீர்தங்கு கோராவளி காடில் உரைகின்ற செல்வி கண்ணக மீதில் காவியமும் பாட ஏபெருகு அம்பாறை வில்லில் உரைகின்ற ஈசனார் கணபதி செய்தரக வேணும் பாரதங்கு பட்டிமார் உள்ளது தலைக்கவோ பத்தினி இவ்வரிடம் இடக்கவரி வந்தாய் தார்வருகு கொக்கட்டில் அடியில் உரைகின்ற தாயே உன் கருணை நாங்கள் அறிவோமே. அறியாத மானிடதன் கவலையோடு நிற்க அனர்வேற்கு உபகாரம் ஒரு ஆனபொருளாகி தெரியாத ஏழையினால் பாடும் ஒரு காவியம் தெய்வமே பொறுத்தழுத வேணுமே நம்மா. குளிரான ஆற்றுமணல் அருகாக வந்த குடிகொன்ற மாயமது உலகு தனியாது பொலியானது போல திடலதும் இருக்கிறது சுற்றிலோடுவது சுழியாது மாதே மாதென்று உணநம்பி வருஷமொரு திங்கள் வருகிறார் குடிகிரி பேராபுர்தானும் பேரண்ட செங்கலடி கொம்மாது உரைத்தானம் தெளிவான வந்தார் மூலை சிற்றாண்டி தாயண்ட முறக்கட்டம் சேனையோடு சந்துவலி தயவான கோரகலிகிறான் என்ன மூரும் வாதென்று உன்னடி வணங்குவார் அம்மா சென்னபடி யானதொரு மதுர நிழல் அம்மே. அம்மையே உணநம்பி இருக்கிறார் கல்குடா அழகான வாழநகர் வேற்றாளை ஊரும் உண்மையா கிண்ணியடி முறாவோடை போற்றுவாள் இப்பையோ உலகுதனி இல்லையோ தாயி திண்மையா இக்கரையை தேனைப்பால் தோறும் திறமான பட்டிமார் உள்ளவரை மாள்க தன்மையாய் உனை வந்து போற்றுவார் அம்மா. தலைகொன்ற கொக்கட்டி தங்கு கண்ணகி தங்குவார் அன்றிரவு சரியான ஆற்றுமணல் தலைகொண்ட வல்மினிட சகலரும் எங்கே பொங்குவார் மத்த நாள் புதுப்பான தண்ணிலே புகழான எருமை பசி பாரது கறந்து எங்கெங்கும் உள்ளது போல் மான்கனி வலாச்சுளை விளைவாளை கனியோடு இவர்களும் படைக்க மங்காத கற்புறவும் வாடையது வீச வடிவான கொக்கட்டி கண்டு வந்தவளே கண்டறியாத கொடுமையது நாளோ கலிகாலம் ஒன்றுலகு சொல்லுவது நாளோ இன்று பிள்ளைகளதுக்கு நிஞ்சுவது நாளோ பெற்றதாய் தந்தைக்கு ஏசுவது நாளோ குண்டலது கோளலது கொடுமையது நாளோ குருகூலன் பேசுமொரு தீவிரக நாளும் அண்டுமொரு நாள் போல் இடங்கரனை அம்மா எங்கள் துயர் தீக்க வந்த கண்ணகை தாயே அழுத குணம் இல்லதொரு மானிடமும் அல்லவோ கந்தனை ஈண்டதொரு கருணைமதாவி காரம்மா காத்தது சேனிதனி போலவே கடிக விதி நோயீது வறுமையது அகல ஆரம்மா ஏழைகள் படுந்துயரம் மாற்றுவாய் 10 மாதம் சிமந்து அறியாது தாயே தீரம்மா திருநீளம் நெல்லுகிறார்கள் செய்தவருக்கு 16 காட்சி எண்ணுகிறார் ஊரம்மா தட்டளவு சென்ன கொடுமையோ நூதனமதானதொரு ஆற்றுமணல் வீற்றிருந்தவளே நூதனமதானதொரு கோவிலல் கற்ற நோய் தீர்ந்த மனிதர்கள் கம்புகள் எடுக்க ஆதனவும் ஆகாது ஆற்றுமணல் அண்டு அண்டிரவு சொற்பனம் தன்னிலே சொன்னாய் சோதனைகள் பார்த்தன்மோ உந்தொன்ன கடகுதோ சொல்லம்மா சாவடி கட்டி வைப்பார்கள் ஆதனவும் ஆகாது ஆற்றுமணல் அண்டு அண்டிரவு சொற்பனம் அமர்ந்த பத்தினியை. சரி, இப்போ இந்த கோயில் வந்து என்னதுக்காக வந்து ஒரு நாள் அதாவது நேற்று இரவு திறந்து இன்றைக்கு வந்து நேற்று வந்து கண்ணையம்மனோட வைக்கிற பெரிகலங்கள் அந்த பெரிகலங்கள்ற பூசை தான் நேற்று. இன்றைக்கு வையாசி திங்கள்ல தான் கண்ணையம்மன் பாரா. எல்லா கோயில்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் இல்லாட்டியோ ஒரு 8 நாள் 10 நாள் 2 நாள் தான் கேட்ட விவசாயம் இதனால மக்களை பிடிக்கிறாங்க. இங்க 2 நாளும் இல்லை. இப்போ நேற்று 6 மணி பின்னர நாம 5 மணிக்கு நாம குளித்தில் பாடி ஒரு நாள் தானங்க எங்களுக்கு உண்மையிலே வந்து புதுசா இருக்கு. அந்த வகையில் அவ்வளோ பக்தர்கள் வந்து அவ்வளோ நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் ஆமா, எனக்கு தெரிஞ்ச மட்டக்களப்புல ஒரு கதிராமத்து அளவுக்கு மக்கள் ஜனங்கள் ஒரே நாள் கூடுறன்னு சொன்னால் அது இந்த ஒரு கோராவளி கிழக்கு மாகாணத்திலே அமையப்பட்டது கோராவளி அம்மாள் என்ற ஒரு ஆலயம். நமக்கு தமிழர்களுக்கு சமயத்திலே கண்ணையம்மன் தான் வரலாறு. இயக்க கட்டுப்பாட்டுல எல்லாம் வந்து இது அப்பயே நடந்தது. இதே மாதிரி தான் இயக்க படைகள் இருந்துச்சு. இதே மாதிரி தான் இந்த கோயில் ஆலயம் நடக்கும். அப்பெல்லாம் பேசப்பட்டது கோராவளி அம்மனுக்கு பாட்டெல்லாம் கட்டினவங்க. ஓகே, உண்மையிலே வந்து இப்போ இந்த கோயிலோட தலைவர் நீங்கள் தலைவர். எத்தனை வருஷமா வந்து அந்த தலைவர் பதவியில் இருக்கீங்க? நான் தலைவர் இப்போ ஒரு 2 வருடமான காலத்தில் நான் இருக்கேன். எனக்கு இப்போ 52 வயது. எனக்கு ஒரு 6 வயதிலே தெரியப்பட்ட இடத்துல எங்கள் மூதாட்டிகள் காட்டி வந்த வழி, இந்த வழியிலே நான் இப்போ ஒரு 52 வருடமாக நான் இந்த ஆலயத்தை கடமையாற்றி வரேன். இப்போ இந்த ஒரு நாள் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சாதாரணமான நாட்களில் வந்து ஆக்கள் வர மாட்டாங்களோ இங்கே? அந்த வேடுவர்கள் கண்ட
கோராவளி அம்மாள்ற சரித்திரத்தை கண்டொன்று 600 வருட காலம் மித்த 600 வருஷம் 600 வருஷம் பழமையானது. இப்போ அந்த நோமலான நாட்களில் வந்து ஆக்கள் வர மாட்டாங்களா? இல்லை வரலாம் வந்து நல்ல பொங்கல்லாம் பொங்கி ஆனால் காடு மாதிரி இருக்கும். அப்போ பழமையாக மாறிடும். பழமையாக மாறிடும். நாம் வந்து பொங்கி வழியாக வந்து போயிட்டோம். சரி, நன்றி. உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து இந்த உள்ள போய் நாங்கள் அந்த குகையை பார்க்கலாமா? நாங்கள் உள்ள போய் சாரி குகையை பார்த்துட்டு வரோம். உள்ள போய் கொஞ்சம் குகையை பார்த்துட்டு போகிறோம். ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையிலே 600 வருஷமாக வந்து பழமையான இந்த கோயில் வந்து மிக முக்கியமானது. வேடுவர் வழிபாட்டு காலத்தில் வந்து இருந்த அந்த ஒரு குகை ஒன்று தான். ஸோ அந்த குகைக்குள்ளே தான் வந்து கண்ணகி அம்மனோட துயில் வந்து உள்ளே இழுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு குகையை தான் வந்து, அதாவது நிலத்தடி கீழே இருக்கிற அந்த ஒரு இதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதான் வந்து அந்த ஐயா சொன்ன அந்த போர்ன்னு சொல்றது. ஸோ அம்மனோட அந்த துயில் நிலத்துக்கு கீழே, அதாவது பூமாதேவியினால் இழுக்கப்பட்ட குகை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஒரு குகை தான். கிட்டத்தட்ட 600 வருட காலமாக பழமையான ஒரு குகை இதுதான். ஸோ அவங்க போடுற காணிக்கை எல்லாமே அதன் கீழே தான் வந்து போகுது. அந்த குகை வந்து இப்போவும் பாதுகாக்கப்பட்டு அப்படியே வருது. ஸோ இங்கே இருக்கிற பிரசித்தியில் ரொம்ப முக்கியமானது வரலாறு போற்றப்படக்கூடிய இந்த ஒரு குகை ஒன்று தான். இதுதான் வரலாறு. இது வந்து அப்போ இதுக்குள்ள போகிற காணிக்கையெல்லாம் அப்படியே போயிருமா உள்ள? இல்லை அந்த சில்லறை காசுகள் போகும். நீங்கள் ஐயா, நீங்கள் வந்து சொன்னீங்களே ஒரு சிலை வச்சுனது உள்ள போனேன்னு சொல்லி, அதுதானே அது? அந்த துயில் விழுபட்டது என்ன கொண்டு கொக்கொட்டிய மரம் இதில் இருந்தது. கொக்கொட்டிய மரத்தில் சீலை கொண்டு பச்சைப்படியாகத்தான் பூமாதேவி துளைக்குது. அதாவது இந்த சீலையில் இதே மாதிரி ஒரு துயில், அதாவது அந்த கண்ணகை குளிக்கும் போது வந்து கரையோரம் வச்சிருந்த துயில் வந்து இழுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னது என்ன? ஓகே, அதாவது அந்த வேடுவர்கள் கொண்டு இந்த கொக்கட்டி மரத்தில் வச்சு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு அதிசயம். ஸோ வந்து இங்கே வந்து பாருங்க உண்மையிலே வந்து. ஓகே, நன்றி. நன்றி வரலாறு சொன்னதுக்கு. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்து கொண்டு ஆமாம், வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து காணிக்கை செலுத்துறதுக்கு. ஸோ அவ்வளோ பேர் வந்து லைனில் நின்று கொண்டே இருக்கிறாங்க. என்ன சாப்பாடு வந்திருக்கு அண்ணா, நம்ம எடுக்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்திரத்தில் சாப்பாடை கேட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் வந்து அக்கா தானே வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அவங்களுக்கு நிறைய நாளாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம். நன்றி. உண்மையிலே அதை தாண்டி வந்த உடனே சாப்பாடை கேட்டான், சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உண்மையில தலைவர் அரேஞ்ச் பண்ணி தந்தது கூட, அந்த பேட்டி எடுக்கிறது அரேஞ்ச் பண்ணி தந்தது வந்து அக்கா தான் சொன்னால். அவங்கள்ட்ட தான் இந்த அவங்களோட ஒரு காரர்கள் தான் இந்த தாய்ப்பந்தில் தான் செய்கிறது. எவ்வளோ காலம் வீடியோ பார்க்குறேன். குடும்பம் கோராவளியில் உங்களோட குடும்பம் ஒன்று தான் தாய்ப்பந்தலுக்கு குடும்பம் தான் பூசை. குடும்பம் வேணாம். குடும்பத்தெல்லாம் செய்யப்படுது. ரொம்ப பெரிய விஷயம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பூசையை பார்க்கறது வரலாம் அக்காடு சப்போர்ட்டியோட வந்து. ஓகே ரைட், மற்ற இடங்களையும் பார்ப்போம். அதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடுவோம். சன நெரிசலான இடத்துக்கு கோயிலுக்கு போனோம்னு சொன்னால் சாப்பாடு இருக்கிறதே கஷ்டம் இருக்குது. அதான் கொஞ்சம் பின்னி தள்ளி. ஆனால் அக்காவோட சப்போர்ட்டிவால நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிது. இப்படி இங்கே எடுத்து. ஸோ ஓகே, பெரிய விஷயம். குழம்பு, வெள்ளக்கறி, சொதி என்னதான் இப்படி ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டாலும் இப்படி எல்லாரோடையும் இருந்து கோயிலுக்கு அண்ணா ஒன்று சாப்பிட்றது பெரிய விஷயம். உருட்டுக்கடா சாப்பாடு கிடைச்சிது. எவ்வளோ உருட்டுக்கடா ஏதோ ஒன்று கேட்டு வாங்கிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இது வந்து இந்த குடும்பத்தால் சமைச்சு அண்ணானும் மற்ற டாக்களும் வந்து சமைப்பாங்க. அது வந்து உங்களோட குடும்பத்தால். ஓகே, நாங்கள் இப்போ குளித்து நாங்கள் தீ மிதிக்கிறோம். ஒரு அதான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பக்கம் சைட்டில் வந்து இருக்கிற 2 பந்தல் மாதிரி 2-3 பந்தல் இருக்குது. அதுமாதிரி இஞ்சார் சைட்லேயுமே இருக்குது வந்து. அப்படி அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிராம்பார மாதிரியே இருக்கிறாங்க. நாங்கள் கிட்டப்பட்ட போய் காண்பிக்கிறோம் எல்லாம். அப்படி தான் ஃபீலாக இருக்குது. இந்த கதிராங்க பாத யாத்திரை நான் போனதில்லை, நான் வந்து பார்த்துருக்கேன். வந்து இப்படி இருப்பாங்கண்ணே. நீ என்ன சொல்கிற? கதிராங்க போன நீ அதே ஃபீலாக இருக்க? இது வந்து சந்தி வழி பந்தல்னு சொல்லி அதை பேரை காட்டுறது ஜூம் பண்ணி ஒவ்வொரு பேரும் போட்டு. இது வந்து சந்தி வழி பந்தல். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒவ்வொரு பந்தல் இருக்கு. மொத்தம் 7 பந்தல். அந்த பக்கம் வந்து கெண்ணையடி பந்தல் வந்து வச்சிருக்காங்க. கெண்ணையடி காரன். இது வந்து மூராவோடி பந்தல், அந்த கிராமத்துக்காரங்களோடது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறியும் வந்து அப்படியே சனமாக வந்து குமிச்சிட்டு இருக்கிறாங்க பூரா வந்து.
இது வந்து அந்த கிராமிய பாடல். ஸோ வந்து இந்த நாட்டார் பாடலை வந்து பாடுவாங்க. அடுப்புல பாத்தீங்களா அப்படின்னு இது எப்படி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆனா இந்த அடுப்பு எரிஞ்சா கட்டை சாஞ்சி போல அது அடுப்பு. அது 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 அப்படி எரியறதுக்கு மேல அது எல்லாமே முடிஞ்சிருமா? அதாவது இந்த விறகு எரியும்னு சொன்னா அதுக்கு இதே எல்லாம் முடிஞ்சிருமா? அவங்களுக்கு கல் வச்சு மூட்டுறத பாத்துருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. கம்பு வச்சு மூட்டுறது. கல்லு இல்லைன்னா கம்பு தானே யூஸ் பண்ணுங்க. புத்தி சார் உங்களை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு இடத்துக்கு வந்து இங்கே வர்றா வியாழ வியாழையா வியாழ செவ்வா ஓகே. சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கதிர்காமம் பாத யாத்திரை போகும்போது அந்த வியாழ அப்படியான இடங்கள் வந்து எப்படி ஜனங்கள் வந்து இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து அவன் வந்து இங்கே அந்த முடிக்காணிக்க செலுத்துறது வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த சைடில் நீங்கள் கதிர்காமத்துக்கு போய் முடிக்காணிக்க எப்படி செலுத்துவீங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த சைடில் வந்து முடிக்காணிக்க வந்து செலுத்துவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து முடிக்காணிக்கம் வந்து செலுத்துவாங்க. நம்ம நெக்ஸ்ட் சைட்டை வந்து அப்படி பார்த்துக்கலாம். இது வந்து அந்த ஆற்றுக்கு போகிற பக்கம், அதாவது சுற்றி வளைச்சு அப்படியே வந்து ஆறு ஓடிட்டு இருக்குது. அதாவது என்ன சொல்கிற ஓட்டு தண்ணி அப்படி அந்த வாய்க்கால்னு சொல்லும். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு இருக்குது. குளிக்கிறவங்களாம் வந்து அந்த சைடில் போய் குளிப்பாங்க. பிரதர் தலையில் தண்ணி தெளிப்போம் வாங்க. டேய் வாங்க டேய், தலையில் தண்ணி தெளிக்கும் வாங்க. முடிக்காணிக்கை செய்யணும் சொன்னல, அந்த சைடுல முடிக்காணிக்கை செய்ய நீ வழிடா. நிறைய பேர் வந்து முடி ஓட்டுறாங்க. எவ்வளோ பேர் நிறைய பேர் சமையலுக்குரிய அந்த சாமான்லாம் கொண்டு வந்து இங்கே சமைக்கிறாங்கடா. சமைச்சு சாப்பிட்டு இங்கே நிற்கிறாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கம் வந்து குளிக்கிறவங்க. ஸோ அப்படியே இருந்தீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கிட்டு அதோட சேர்த்து அந்த மாவுல ஒவ்வொரு அந்த பிரசாதம்லாம் வந்து செய்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பொங்கல் பொங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இதுல வந்து எதுக்கு அந்த துணி கட்டிருக்கீங்க? துணி எது கட்டிருக்கு? துணி மேல ஒன்றும் விழாம இருக்கிறது. ரைட், பொங்கல் பங்கிட்டு இருக்காங்க. அதாவது துணி கட்டுறீங்க, அதான் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து சித்தாண்டி ஊர்க்காரங்களோட பந்தல் வந்து. ஸோ இங்கெல்லாம் வந்து அங்கே நெல் குத்திட்டு இருந்தாங்க, இங்கே வந்து மாவு இடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பிரசாதம் செய்கிறதுக்காக வேண்டி மாவு இடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெல் மாவு எல்லாமே வந்து கையால் குத்தி அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி மேக் பண்ணுறாங்க. மற்ற கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷின் மூலம் வந்து அரைச்சி எடுத்துட்டு அந்த பிரசாதம் அதெல்லாம் வந்து பண்ணி போடுவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே வந்து புதுமையாக புதுசாக இருக்கும் எல்லாமே.